ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ், இன்றைக்கி என் பையனோட ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டேயோட வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் டேக்காக கிளம்பி இயர்லியாகவே கிளம்பி போயிட்டோம். ஃப்ரைடே அன்றைக்கி நடந்ததுனால எல்லாருமே கிளம்பி போனோம். நானும் என் ஹஸ்பண்ட் என் பாப்பா எல்லாருமே கிளம்பி போனோம். அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுன்னு சொல்லும்போது தான் நமக்கு எல்லாமே ஸ்கூல் லைஃபோடைய அந்த தமிழ்தாய் வாழ்த்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது எப்பயாவது தான் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். அன்றைக்கி ஸ்கூலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாருமே நின்று அது நம்ம நின்றுட்டு அந்த ஃபீல் பண்ணும்போது நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு ஸ்கூல் லைஃப் போயிட்டு நமக்கு இப்படி தானே இருந்தோம், நம்மளும் ஸ்கூலில் இந்த இடத்துல தானே நின்றுட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருப்போம், நம்ம எத்தனாவது ரோவில் நின்னோம், அந்த மாதிரிலாம் ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதை நம்ம ஸ்கூல் லைஃபோடையே மிஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆனவனையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பட் அன்றைக்கி அந்த ஒரு நாள் அந்த ஒரு 10 செகண்ட் ரொம்பவே நம்ம ஸ்கூல் லைஃப்பை போய் தொட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணாங்க. சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க அதில் வந்துட்டு 4 ஹவுஸ் வாரியர்ஸாக இருந்தாங்க. ப்ளூ, ரெட்டு, எல்லோ, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படின்னு இருந்தது. நான் படிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாரியாக அந்த மாதிரிலாம் ஹவுஸ் வாரியாக பிரிச்சிருப்பாங்க. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நம்ம சுடிதாரை போட்டு அதுக்கு மேலே ஷால் கலராக போட்டிருப்போம். எல்லோ கலர் ஷாலு, ப்ளூ கலர் ஷால், க்ரீன் கலர் ஷால், ரெட் கலர் ஷாலாக போட்டிருப்போம். பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நல்லா மாடலாக பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மேலே டிஷர்ட், கலர் டிஷர்ட், அது ப்ளூ, ரெட்டு, க்ரீன், எல்லோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதில் 4 டீம் பேரும் நல்லா இருந்தது. ரோகிணி, ஆரியப்பட்டான ஒரு டீம் இருந்தது ரெட் கலரில், கல்பனான்னு ஒரு டீம் இருந்திருந்தாங்க க்ரீன் கலர் ஹவுஸு, பாஸ்கரானு எல்லோ டீம் இருந்தது. The torch is now passed on to Master Ashwin Porraj with a passion for cinema that knows no bounds. The Olympic torch is now passed on to Master Sheena, a talented swimmer who has made impressive waves in the pool. Now, the lamp is passed on to Master Sanjeev, who is not only an exemplary badminton player but also a professional in the karate martial arts. The torch is now passed on to Master Muhammad Tanzil. அந்த மாதிரி டீம் வைஸாக ஹவுஸ் வைஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பசங்க நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஸ்கூலில் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஹவுஸ் வாரியாக பிரிஞ்சு மார்ச் ஃபாஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா Thank you, Chaplains. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டான்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. குட்டி குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோடய பையனோடது தான் ஃபஸ்ட்டு டான்ஸு, யூகேஜிங்கிறதுனால எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா என் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லைன்னு காமிச்சிருச்சு. சரி ஸ்பேஸ் இல்லை, பழைய வீடியோ ஏதாவது டெலிட் பண்ணுவோன்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி என் பையன் டான்ஸ் ஆன அதே வீடியோவை கை தவறி டெலீட் பண்ணிவிட்டேன். உடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலம்பம் டான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஞ்சாமி அந்த பாட்டுக்கு பசங்கள்லாம் இலையெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி பசங்க ஸ்போர்ட்ஸில் இது பண்ணியிருந்தாங்க. அவங்கள யூகேஜிலேயே ஃபைனலிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அந்த ஸ்பாட்டில் கேம் விளையாட வச்சாங்க. நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. பசங்களை நம்ம வின் பண்ண வைக்கிறோமோ தோற்றுருவாங்களோ, பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நம்மளால் முடிஞ்சால் ஸ்கூலில் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் குழந்தைங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடணும். அவங்க குழந்தைங்க ஜெயிச்சாதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாதான் குழந்தைங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும்.
ஸோ சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என் பையன் அதிலெல்லாம் போனால் ஜெயிக்கலாம் மாட்டான், அதே மாதிரி போனதுக்கப்புறமும் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய திட்டவும் கூடாது. ஓகே ப்ராக்டிஸ் பண்ணியா, சூப்பர், நல்லா பண்ண அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். எந்த குழந்தையும் வந்துட்டு நம்ம திட்டக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, பெரிய பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அது எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. என்னோட ஒப்பீனியன் அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கெல்லாம் வச்சுட்டு குழந்தைங்க சூப்பராக பண்ணாங்க. அந்த டான்ஸ்லாம் பார்த்தா செமையாக இருந்தது. இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, அதை பார்க்கும்போது சில விஷயம் வந்துட்டு எப்படின்னா, ஒரே டைமில் வந்துட்டு 2 கையிலையும் வந்துட்டு செய்கிறது நம்ம வந்து லேடிஸ் தான் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவோன்னு. அதே மாதிரி அந்த குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹேண்ட்லேயும் அந்த ரிங்கை வச்சு சுற்றிக்கிட்டு ஹிப்லேயும் அந்த ரிங்கை வச்சு சுற்றும்போது அட் அ டைமில் அந்த ரெண்டோட வேலையும் செய்யும்போது பிரெயின் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சாலே வந்துட்டு நமக்கு அதிலே ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க கழுத்துலேயும் சரி, ஹிப்லேயும் சரி, கையிலையும் வச்சுக்கிட்டு அட் அ டைம் 3லையும் செய்யும்போது அப்போ அவங்க குழந்தைங்களோட மைண்டு எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுலேயே ஃபோக்கஸாக இருந்தால் மட்டும்தாங்க அதை செய்ய முடியும். இல்லைன்னா அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சாமி கும்பிடும்போது தீபாவளி காமிச்சிக்கிட்டே மணி அடிக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பாய்ஸ்க்கு மெயினாக வர்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம லேடிஸ் அந்த செஞ்சுருவோம், மேக்ஸிமம் அது செஞ்சுருவோம்னு வைங்க. இந்த குழந்தைங்க அட் அ டைமில் பார்த்திங்கன்னா காலில் அந்த ரிங் போட்டுட்டு 2 கையிலையும் அந்த ரிங் வச்சு சுற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டி டேலண்ட்டு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஃபோக்கஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்யவே முடியும். கடைசியாக வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரிய ஃப்ளாகுங்க, நம்ம இந்தியாவோட ஃப்ளாக் எடுத்துகிட்டு பசங்க அதில் சுற்றி அதை நிப்பாட்டும் போது எனக்கே ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். எந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து ஏன்னா குழந்தைங்கள வெயிலில் நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அதில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருந்தாங்க. ரொம்ப டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேயே அவங்க ஃபோக்கஸாக இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எந்த ஒரு விஷயம் நடக்கும்போதும் தள்ளிலாம் இல்லை, டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக நானும் என் ஹஸ்பண்டும் அந்த மியூசிக்கல் ரவுண்ட்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். விமென்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அடுத்து ஜென்ஸ் பண்ணாங்க. விமென்ஸ் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2வது ரவுண்ட்லேயே நான் அவுட் ஆகி வந்துட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு 2nd ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட பையனோட ஸ்போர்ட்ஸ் டேயில், அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் டே. போன இயர் எல்கேஜியில் போக முடியல, நான் கன்சீவாக இருந்ததுனால. இந்த இயர் பார்த்திங்கன்னா போனோன்னே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2nd ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே இருந்தது ஹாட் பாக்ஸ் இந்த இயரோட. சரி பரவாயில்ல, ஓகே, நம்மளுக்கு எது இருந்தால் என்ன, வின் பண்ணால் அது ஒரு ஹாப்பி தானே. என் பையனும் ஹாப்பி ஆகிட்டாங்க. யாரெல்லாம் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போனீங்க, இந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்கூலில் உங்கள் பையனோட ஸ்கூல்லலாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் டேலாம் நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.